நமக்கு கார்பனுடைய சிம்பிள் தெரியும் என்னதுமா சி ஆக்சிஜன் O2 ஓன்னு எழுதக்கூடாது O2 ஏன்னா டைஅட்டாமிக் மாலிகுல் O2 இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 கொடுக்குது நீங்க கொடுத்த வேர்டு ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க சிம்பிளை வச்சு இப்போ இது என்ன பண்ணணும் பேலன்ஸா இருக்கான்னு பார்க்கணும் இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் இங்க ரெண்டு ஆக்சிஜன் இங்க ரெண்டு ஆக்சிஜன் அதாவது இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா ரியாக்டன்ட் அந்த சைடு எல்லாம் ப்ராடக்ட் இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோ இல்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோ என்னவா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும் பேலன்ஸா இருக்கணும் அதான் பேலன்ஸ் பண்றது ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸியா பேலன்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படியே எடுத்துட்டு வேலையை முடிஞ்சிருச்சு சரிங்களா அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க பாஸ்பரஸ் பிளஸ் குளோரின் கிவ்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு இது கொஞ்சம் ஹையர் லெவல் கவனமா எழுதணும் பாஸ்பரஸ் சிம்பிள் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா P அப்படின்றதான் பாஸ்பரஸோடைய சிம்பிள் ஆனா இது மாலிகுல்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா P4 எக்ஸிஸ்ட் ஆகும் பிகாஸ் இட் இஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல் சரிங்களா P4 குளோரின் நமக்கு தெரியும் என்னது Cl2 இது என்ன கொடுக்குதா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கொடுக்குது அப்ப P Cl5 கொடுக்குது சரிங்களா ரைட் இப்ப பாருங்க இதை நான் பேலன்ஸ் பண்ண போறேன் எப்படி பண்றேன்றதை கவனிங்க இங்க பாஸ்பரஸ் 4 இருக்கு இங்க 1 தான் இருக்கு அப்ப என்ன பண்றேன் சாரு முன்னாடி 4 போடுறேன் அப்ப முன்னாடி 4 போட்டா பாஸ்பரஸ் 4 ஆயிடுச்சு ஓகே குளோரின் பாருங்க 4 into 5 எவ்வளவு 20 வருது அப்ப இங்கே என்ன வரும் நமக்கு 20 வரணும் அப்ப என்ன பண்ணுங்க முன்னாடி 10 போடுங்க ரொம்ப சிம்பிள்மா குழப்பிக்காதீங்க நான் சொன்ன மெத்தட் படியே 1 by 1 செஞ்சீங்கன்னா ஈஸி ஆயிரும் அப்ப இதை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க இதுவும் சரியா இருக்கு எப்படி பாஸ்பரஸ் 4 இருக்கு குளோரின் இங்க 20 இருக்கு அங்கேயும் 20 இருக்கு இது பேலன்ஸ் ஆயிருச்சு